ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ அங்கே இருக்கேன்னா ஜிஹெச்சில் இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். பார்த்துருப்பீங்க தாடியெல்லாம். எமர்ஜென்சிக்காண்டி வந்திருக்கேன். ப்ளட் கம்மியாக இருக்குது, அதனால் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ட்டாங்க. ரத்த ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அட்மிஷன் ஆகியாச்சு. எனக்கு இல்லை, என்னோடய ஒய்ஃபுக்கு. அதனால் கண்டிப்பாக அட்மிஷன் போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. இதோட 2வது நாள் ஆகுது. 2வது நாள் ஆகுது. இங்கே தான் ஜிஹெச்சுக்குள்ளே தான் இருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது வீடு. ஆனால் என்னடோ ஒரு மாதிரியாக இருக்குது. மேலே போயிட்டுருக்காங்க, மாடியில் இருக்காங்க, நான் கீழே இருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே தான் நான் தூங்கணும். அப்பா, இங்கே தூங்கிட்டு யாருமே இல்லை பாருங்கள், தனியாக தூங்கணும். யாருமே இல்லை. அப்புறம் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட மனைவியும் குழந்தையும் மட்டும் மேலே இருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. பாய்ஸில் ஒரு இந்திக்கார பையனும் அவங்களோட ஒய்ஃபும் அந்த சைடு உட்காந்துருக்காங்க. அந்த பையன் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிடுவான். அவங்க மேலே தூங்க போயிடுவாங்க. ஒரு பஸ்ஸில் போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். எப்படியா 1/2 hour கிட்ட ஆகும். அதனால் ஃபேமிலியை விட்டுட்டு போக முடியல. அந்த பக்கம் வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க. ஃபேமிலிங்க இருக்கிறதுனால ரொம்ப வீட்டுக்கு போகவே தோணாது. அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி தனியாக இருக்கிறது நல்லாயிருக்கும். எங்கேயோ ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தானே போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். பாய் பாய் மக்களே. இப்போ பாத்ரூமுக்கு வந்திருக்கேன், அதனால் அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள். வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வீட்டில் பாத்ரூம் டூர் கட்டுற மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன கொஞ்சம் ஸ்மெல்